கல்யாண வீட்டு மிக்ஸ்ட் வெஜிடபிள் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு 3 பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் 3மே கொஞ்சம் தண்ணி விட்டு நேவாக அரைச்சிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு 3 காய்கறி யூஸ் பண்ண போகிறோம். பொடலங்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய். குக்கரில் ஊற வச்ச பருப்பு, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பருப்பை வேக வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி அண்ட் 3 வகை காயும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பெருங்காயத்தூள், உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காயெல்லாம் நல்லா வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறம் அரைச்சி விட்ட தேங்காய் பேஸ்ட்டையும் வெந்த பருப்பையும் கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கூட்டு ரெடி. நீங்கள் எந்த டயட் ஃபாலோ பண்ணாலும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும்.